ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான தட்டப்பயிறு சாதம். இங்கே கொங்கு நாட்டு சைடு எங்கள் கோயம்புத்தூர்லலாம் இந்த அரிசியும் பருப்பு சாதம் ரொம்ப பாப்புலர். அது எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி இங்கே எல்லார் வீடுகள்லையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது ஒரு சிமிலரான ஒரு ரெசிபி தாங்க. இங்கே அரிசியோட நல்ல தட்டப்பயிறு சேர்த்து அருமையான சுவையான சாதம். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 1 pot மீல். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி ரைஸ் செய்யும் போது கூட நல்ல பொரியல் எல்லாம் இருந்தால் ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்தி பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். இன்னைக்கு இந்த அருமையான தட்டப்பயிறு சாதத்தோட வாழைத்தண்டு பொரியலும் பீட்ரூட் பொரியலும் பண்ணினேன். கூடவே ஒரு எக் வச்சிருக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் நல்ல ஃபைபர் எல்லாம் நிறைஞ்ச ஒரு அருமையான மீல். நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு சஜஷனாக இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இது பொரியல் ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான 1 pot ரெசிபி தட்டப்பயிறு சாதம். அதுவும் நான் இன்றைக்கி நல்ல ஸ்ப்ரவுட்டட் தட்டப்பயிறு காராமணி வச்சு இந்த சாதம் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. ஸ்ப்ரவுட்டட் தட்டப்பயிறு தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஊற வச்ச தட்டப்பயிறு போட்டு நம்ம ஜம்முன்னு சாதம் பண்ணிடலாம். பட் அந்த முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்டட் பயிர் வகைகள் நம்ம யூஸ் பண்ணும்போது சத்துக்கள் அதிகம். ப்ரோட்டீன் சத்து நார் சத்தெல்லாம் அதிகங்க. ஸோ அதனால் இப்போல்லாம் ரெகுலராக நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கிற சமையலில். ஸோ இன்றைக்கி தட்டப்பயிறு சாதம் முளைக்கட்டின தட்டப்பயிரில் தான் பண்ணினேன். நிறையா பேர் அந்த முளைக்கட்டுற ப்ரொசீஜரை எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்டிருந்ததால் அதுவும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு தட்டப்பயிரை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினதில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம முளைக்கட்டுறக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த பாத்திரத்தில் அந்த ஊறின பயிரை தண்ணியை வடிச்சிட்டு போட்டு வைக்கிறோம். இது முளைக்கட்டுறக்குன்னு பர்டிகுலராக டிசைன் பண்ணின பாத்திரம். டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. பட் அந்த காய் வடிகட்டி பாத்திரம் மாதிரி ஃபுல்லாக ஓட்டைகள் இருக்குது. இதில் நம்ம அந்த ஊறின பயிரை கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு போட்டு வச்சுட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது நல்லா முளை விட்டுருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாத்திரம். பயிர் வகைகளை முளைக்கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ நான் அடிக்கடி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோ அழகாக முளை விட்டு வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக ஜம்முன்னு முளை விட்டுருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம எல்லா பயிர் வகைகளும் முளைக்கட்டலாங்க. பாத்திரத்தோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி. இதில் சுண்டல் தாளிக்கலாம், குழம்பு வைக்கலாம், இந்த மாதிரி தட்டப்பயிறு சாதம் பண்ணலாம். குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த தட்டப்பயிறு சாதம், இந்த முளைக்கட்டின தட்டப்பயிறு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பயிர் வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி நம்ம செய்யணும். அது இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. இந்த பாத்திரத்தோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ தட்டப்பயிறு சாதம் செய்யறதுக்கு ரைஸ் ஊற வச்சிடலாங்க. இங்கே 2 கப் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இதையும் வீட்டில் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரைஸை வந்து நல்லா கழுவிடுவோம். ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம். அதாவது நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டுங்க. இப்போ தட்டப்பயிறு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான குக்கர் வச்சாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்தது நல்லா தட்டி இடித்து வச்சிருக்கிற பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு இடித்து சேர்த்தாச்சு. இது இந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பூண்டை வறுத்து விட்டுட்டு இப்போ ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் தட்டப்பயிறு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறது ஸ்பெஷலுங்க. ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிடுங்க. இது கூட இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாவும் உடச்சி சேர்த்துருக்குறேங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்குவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது அந்த சாதம் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பீஸுகள் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அத்தை இப்படி செய்வாங்க. நானும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டுங்க.
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். குயிக்காக தக்காளி தண்ணி விட்டு வதங்கிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குவிச்சு அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடியில் நம்ம சீரகம், மிளகு மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பிடிச்சிருப்போம். பெருங்காயம் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ நல்லா கமகமன்னு இருக்கும். நீங்கள் எந்த சாம்பார் பொடி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் போட்டுட்டேன். இப்போ சாம்பார் பொடி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த முளைக்கட்டின தட்டைப்பயிறு காராமணியை நல்ல ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறச்சி அளந்து சேர்த்துருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே எடுத்துருக்கிறது 2 கப் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி. 1 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி வைப்பேன். சாதம் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வெந்து வந்துடும். இங்கே காராமணியும் சேர்த்துருக்கிறதால மொத்தம் நான் இங்கே 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 கப்பு ரைஸ் எடுத்துருந்தோம், போக காராமணியும் சேர்த்துருந்தோம். ஸோ 6 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மட்டும்தாங்க நம்ம ரைஸ் சேர்க்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த குக்கர் மூடியை ஜஸ்ட் இப்படி மேலால் வச்சு விட்டுருவோம். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் இப்போ வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே வச்சு விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக ஊற வச்சுருக்கிற ரைஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரைஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அகைன் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த குக்கர் மூடியை ஜஸ்ட் எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம். இது நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் ரைஸ் வந்து ஒரு 50-60% மேலே வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணி ரைஸும் நல்லா ஈக்குவல் ஆகிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டுருவோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இமீடியட்டாக குக்கர் மூடியை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விசில் வந்தால் ஒரு விசில், இல்லைன்னா 10 நிமிஷத்தில் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். வா, நல்லா கமன்னு அருமையான சுவையான சத்தான தட்டைப்பயிறு சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது, நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக இருக்குது, நல்ல அந்த தட்டைப்பயிரும் வெந்திருக்கு, கீழே அடிப்பிடிக்கல, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குங்க. வாசனை சும்மா கமன்னு இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஈஸி, சிம்பிள், ஹெல்த்தியான 1 pot மீல் டக்குன்னு பண்ணிடலாம். இங்கே கொங்கு நாடு சைடெல்லாம் இது ரொம்ப ஃபெமிலியர். இந்த சாதத்துக்கு கூட நல்ல பொரியலெல்லாம் இருந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் இன்றைக்கி 2 பொரியல் பண்ணினேன். வாழைத்தண்டு பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் கூட ஒரு எக்கு. நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் பண்ணலாம், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.